सेवितं कवित्तजम्बूफलसारभक्षितं उमासुभं सुखविनाशकारणं नमामि विघ्नेश्वरपादपङ्कजम् ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எழுத்தனை நந்தி மகள் தனை ஞான கொழுந்தினை புந்தியில் தடி போற்றுகின்றேனே. விநாயக மூர்த்திக்கு ஜெய். गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरु देवो महेश्वरा गुरु साक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरवे नमः. सद्गुरु महाराज की जय. धनम तरुम कल्वी तरुम गुरुनालुम तलवरिया मनम तरुम देव वरिवम तरुम நெஞ்சில் வஞ்சமிலா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே எங்கள் வேம்புலிக்காய் அருட்கண்களே. ஓம் சக்தி ஓம். உலகெல்லாம் உணர்ந்து ஓதர் கரியவர் நிலவலாவிய நிபர் வேணியன் அழகில் சோதினம் பலத்து ஆடுவான் மலர் சிறம்படி வாழ்த்தி வணங்குவோம். தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நல்ல இனிமையான இந்த ஒரு மாலை பொழுது அமாவாசை அன்று மாசி மாச அமாவாசை என்று சிவராத்திரி முடிந்து ஏதாவது மறுநாள் வரக்கூடிய இந்த அமாவாசை நிறைந்த நாளில தினசரி அடிக்கடி உங்களை எல்லாம் பார்த்துட்டு இருந்தா இனி வேற ஒரு ரூபத்துல வேற ஒரு கெட்டப்ல உங்களை சந்திக்கிறேன். தலைப்பு கொடுத்திருக்கிறது இங்க இன்னைக்கு அமாவாசை நாயகி. அமாவாசை நாயகி அப்படின்றதுனால சொற்பொழிவு புத்தகத்தோட வந்திருக்காருன்னு நினைக்காதீங்க. அமாவாசை நாயகியை பற்றி ஒரு பாட்டு பாடிட்டு அதுக்கப்புறம் நேரடியாக சப்ஜெக்டுக்கு நம்ம போவோம். மஞ்சளிலே நீராடி குங்குமத்தால் பொட்டுமிட்டு எங்க பூவாரக்காரி அம்மா நீ மருளாடி வந்திடம்மா. உடுக்கை பங்கை முரசொலிக்க உருவி மேலம் தானொலிக்க சித்தாங்கு ஆரகட்டி நீ சீரி வந்திடம்மா. மேல்மலையனூர் கோவில் கொண்ட அங்காள ஈஸ்வரியே எங்கள் இரும்புலூரில் இருக்கின்ற அருள்வாரி பொழிந்து கொண்டிருக்கும் வேம்புலி அம்மன் தேவியே ஆத்தாலே அழைக்கின்றேன் ஆடி இங்கு வந்திடம்மா. மேல்மலையனூர் அங்காளியே மாமா காளி திரிசூலியே மலையனூர் அங்காளியே அம்மா காளி திரிசூலியே குறி சொல்ல வாடி அம்மா எங்கள் குலம் காக்கும் தேவி அம்மா. அம்மம்மா மலையனூர் அங்காளியே சித்தாங்கு ஆடவட்டி நீ சிங்கரதம் மேலே சித்தாங்கு ஆடவட்டி நீ சிங்கரதம் நீலேறி தேரோடும் வீதியிலே அம்மா நீ ஆடி வந்திடம்மா. அம்மம்மா அந்தரிய சுந்தரியே எங்கள் அங்காள ஈஸ்வரியே ஆடி வரும் தேரிலே நீ அசைந்தாடி வருபவளே. அம்மம்மா மலையனூர் அங்காளியே ஆலய வாசலிலே அலங்கார தோரணமா எங்கள் அங்காள ஈஸ்வரிக்கு அங்கே அபிஷேகம்
அநேக பூஜைகளால் ஆடி வரும் தேரினிலே நீ அசைந்து வரும் மாரியம்மா, ஆயிரங்கங்கள் கொண்டவளே எங்கள் அங்காடு ஈஸ்வரியே. திருவிளக்கின் மொழியிலே தாயை திருவாக்கு சொல்லிடம்மா, திருவிளக்கின் மொழியிலே தாயை திருவாக்கு சொல்லிடம்மா, மாவிளக்கின் மொழியிலே தாயை மற்ற குறை தீர்த்திடம்மா, மாங்கல்யம் காத்திடம்மா, இந்த மக்கள் குறை தீர்த்திடம்மா, மாங்கல்யம் காத்திடம்மா, இந்த மக்கள் குறை தீர்த்திடம்மா. மேல்மலையனூர் அங்காடியே நீ மறுநாடி வந்திடம்மா, அம்மம்மா மலையனூர் அங்காடியே, அம்மா மாகாளி திருசூலியே, குறி சொல்ல வாடியம்மா எங்கள் குலம் காக்கும் தேவியம்மா, அம்மம்மா மலையனூர் அங்காடியே. ஓம் சக்தி ஓம். இந்த மலையனூர் அங்காள பரமேஸ்வரியை வணங்கி இங்கே வீட்டிருக்கக்கூடிய அருள்மிகு அன்னை சந்த ஸ்வரூபிணி வேம்புலியம்மன் பாலத்தை வணங்கி இந்த சொற்பொழிவை ஆரம்பிக்கிறேன். இன்னைக்கு நம்ம ஆலயத்துல வருஷாபிஷேக வைபவம் தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கு. அதோடைய இன்னைக்கு 16ஆம் நாள், அப்படிதானே? 16ஆம் நாள். 16 அப்படின்னு சொன்னாலே அதுக்கு நிறைய விஷயங்கள், நிறைய 16 என்ற எண்ணுக்கு நிறைய மகத்துவங்கள் இருக்கின்றது. நங்கநல்லூர்ல காட்சியளித்துக் கொண்டிருக்கக்கூடிய அம்பாள் 16 படி மீது பரிவுடனே அமர்ந்திருக்கும் ஈஸ்வரி, ராஜராஜேஸ்வரி. அந்த அம்பாள் 16 படி மேல உட்கார்ந்துட்டு இருக்காங்க நங்கநல்லூர்ல. ராஜராஜேஸ்வரியாக அழகாக வீட்டிருக்கின்றவள் 16 படி மேல வீட்டிருக்கின்றாள். அவள் உட்கார்ந்திருக்கும் படிகள் 16. நம்ம மணமக்களை வாழ்த்துவோம் என்றால் 16 செல்வங்கள் பெற்று 16ம் பெற்று பெருவாழ்வதா என்னங்க உடனே அதுக்கு மாத்திட்டாங்க அர்த்தம். ஒன்னு சேசமாளிக்குள்ள 16 குழந்தைங்க அப்படின்றாங்க. குழந்தைகள் மட்டுமல்ல, அது 16 விதமான செல்வங்கள். என்னென்ன? கல்வி. முதல்ல கல்விதான் சொல்றான். முதல் செல்வம் கல்வி, கல்வி செல்வம். அது கற்றால் என்ன வரும்? புகழ். 2 இருந்தா போதுமா? அதை காப்பதற்கு ஸ்ட்ரென்த் வேணும், வலிமை. 3வது செல்வமாக வலிமை இருக்கின்றது. இதெல்லாம் இருந்தா என்ன கிடைக்கணும்? வெற்றி கிடைக்கணும். இது 4வது செல்வமாக. 5வது செல்வமாக நன்மக்கள், நல்ல குழந்தைங்க வேணும், நன்மக்கள். 6வது செல்வமாக பொன் வேண்டும். 7வது செல்வமாக நெல் வேண்டும். 8வது செல்வமாக நல் விதி வேண்டும், நல்ல விதி வேண்டும். 9வது செல்வமாக நுகர்ச்சி, எல்லாம் நல்ல விஷயங்களா பார்த்து நுகரக்கூடிய ஆற்றல் நமக்கு வேண்டும். நல்ல விஷயம் எது நல்லது, எது கெட்டது, எது அப்படின்ட்டு நுகர்ச்சி. வீட்டுல அம்மா புழக்கட்ட சொட்டாங்கன்னா வீட்டுல பலகாரம் நல்லா இருக்குப்பா, அப்படியே முந்தானத்துக்கு சமாச்சாரத்தை போட்டா ஊசி போச்சு அப்படின்னு சொல்றோம் இல்லையா. 10வது அறிவு. 11வது அழகு, நல்ல அழகா இருக்கணும். 12வது பெருமை. 13வது இளமை. 14வது துணிவு. 15வது நோயின்மை, நோயில்லாம வாழணும் அப்படின்ட்டு. இதெல்லாம் இருந்தா 16வது செல்வம் நமக்கு இயற்கையா கைகூடும். என்னது? வாழ்நாள், நீண்ட ஆயுள். இதுதான் 16 விதமான செல்வங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க பெரியவங்க. ஆகவே செல்வங்கள் 16 செல்வம், 16ம் பெற்று பெருவாழ்வு வாழ்க அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 16 செல்வங்கள் நமக்கு வாழ்க்கையில தேவை. இந்த கோவில்ல அம்பாள் உபசாரம் பண்றோம், சுவாமி பூஜை பண்றோம். அந்த உபசாரங்களுக்கு பேரு ஷோடச உபசாரம் அப்படின்னு பேரு. ஷோடச அப்படின்னு சொன்னா 16 விதமான உபசாரங்கள்.
அம்பாள் எந்த கடவுளாக இருக்கட்டும். நேற்று சிவராத்திரி எல்லாம் முயற்சி இருப்பீங்க. கோவில்ல போட்டீங்கன்னா சிவபெருமானுக்கு சிவலிங்கத்துக்கு சோடசோபசாரங்கள் பண்ணி தான் பூஜை ஆரம்பம். 1, 2, 3, 4 எல்லாம் இந்த 4 கால பூஜைகளுமே பூஜைகள் சோடசோபசாரங்கள் அவசியமான ஒண்ணு. அந்த சோடசோபசாரங்கள் என்ன அப்படின்னு பார்த்தா, ஆவாகனம், சுவாமியை நம்ம ஆவாகனம் செய்வது, ஸ்தாபனம் பண்றது, சன்னிதானம், அங்க வர்றதுக்கு சன்னிதானம், இங்க இருக்கிறது தான் சன்னிதானம், ஆண்டவன் சன்னிதானம். அந்த சன்னிதானத்துல அவர் இருக்க வைக்கிறது. சன்னிரோதனம் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா 4வதா. அது என்னன்னு சொன்னா, மனம் உருக, சன்னிதானத்துக்கு வந்த பிறகு நம்ம மனம் உருக பிரார்த்தனை, சன்னிதோனம் அப்படின்னு சொல்லுவாங்க, சன்னிரோதனம் அப்படின்ட்டு. 5வது அவகுண்டனம், மந்திரத்தினால இறைவனை சுற்றி கவச்சங்கள் உருவாக்குவது, மந்திர கவச்சம், அவகுண்டனம் அப்படின்னு. 6வது அபிஷேகங்கள். 7வது பாத்தியம். பாத்தியம் என்று சொல்வது இறைவனுக்கு பாதத்திலே நீர் சமர்ப்பிப்பது பாத்தியம் அப்படின்னு, பாத நீர். 8வது ஆச்சமணியம். ஆச்சமணியம் சொன்னா இறைவன் முகத்துல எங்கேயாரும் ஃப்ரெஷ் அப் ஆவாங்க, நம்ம வந்தாங்கன்னா ஃப்ரெஷ் அப் ஆகிற மாதிரி இறைவனை ஃப்ரெஷ் அப் ஆகிறதுக்காக முகத்துல நீர் காட்டுதல், ஆச்சமணியம். 9வது அக்யம், சுத்தமான நீர் அவருக்கு கொடுக்கிறது. 10வது புஷ்பம், மலர்களால அலங்கரிக்கிறது, மலர்களால அவர்களை அர்ச்சிப்பது. 11வது தூபம், ஊதுபத்தி, சாம்பிராணி போன்ற வாசனைகளை காட்டுவது. 12வது தீபம், நெய் விளக்கு அதவை காட்டுவது. 13வது நைவேத்தியம். எல்லாம் பண்ணிட்டோம், சாப்பாடு போடணும் சாமிக்கு. சுண்டல், சக்கரை பொங்கல், புளியோதரை, எனக்கு பிடிச்சது, எங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வெஜிடபிள் ரைஸ். அதனால நான் உங்களுக்கு படைச்சிட்டு வைக்கிறேன், அதையும் நம்ம போடுறோம். சாம்பார் சாதம், பிசிபெல்லா பாத்து, பானிபூரி, சோலாபூரி, அதெல்லாம் கூட சாமி குறைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா நமக்கு பிடிக்கும் இல்ல, நமக்கு பிடிச்சது இறைவனுக்கு கொடுக்கணும் இல்லையா? அதனால அது நைவேத்தியம். பானியம், நீர் வார்த்தல், அவருக்கு நீர் கொடுக்கிறது, நீர் வார்த்தல், பானியம் 14வது. 15வது ஜபபாரம், ஜபம், ஜபம் செய்தல், இறைவனை நினைத்து ஜபம் செய்தல். 16 ஆரத்தி காட்டுவது. இது சோடச உபசாரம் அப்படின்னு 16 விதமான விஷயம். இப்போ இத்தனை விசேஷங்கள் பொருந்திய 16ல நாம வந்திருக்கிறோம். இன்னைக்கு 16ஆம் நாள் நடக்கக்கூடிய இந்த விழால நம்ம இங்க பேசக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஆதிசக்தி அம்பிகையான இந்த பராசக்தியோடைய திருவிழாக்கள் எல்லா இடங்களிலும் எல்லா நேரங்களிலும் பல்வித நேரங்கள்ல நடந்துட்டு இருக்கு, பல்வித மாதங்கள்ல நடந்துட்டு இருக்கு. நம்மளுடைய வேம்புலி அம்மன் ஆலயத்துல ஆடி மாசம் நடத்துவோம், ஆடி மாசம் உற்சவம் நடத்துவோம். நம்ம வேம்புலி அம்மன் மாத்திரம் இல்ல, பொதுவாக இருக்கக்கூடிய நிறைய அம்மன் கோவில்ல ஆடி மாச உற்சவம் நடத்துவாங்க. ஆடி திருவிழா அப்படின்றது எல்லா அம்மன்களுக்கும் உரிய ஒரு சிறப்பான ஒரு மாதம் ஆடி திருவிழா, அந்த விழா. அப்போ ஆடி மாசம் என்று தட்சிணாயனம் என்று சொல்லக்கூடிய சூரியன் தெற்கு திசையை நோக்கி பயணிக்கக்கூடிய காலகட்டத்தில் வரக்கூடியது இந்த ஆடி திருவிழால. அந்த மாசத்துல தட்சிணாயத்தை ஒட்டி, தட்சிணாயத்த சமயத்துல வர்றது அப்படின்றது. அடுத்தது இன்னொன்னு சித்திரை மாசத்துல கொண்டாடுவாங்க, சித்திரை திருவிழா. அதுவும் பெரும்பாலான அம்மன் கோவில்கள் தான் கொண்டாடுவாங்க சித்திரை திருவிழா. எந்த மாதிரி அம்மன் கொண்டாடுவாங்க? நீர் தேவதைகள், அவங்க பேர்லயே, அந்த அம்பாள் பேர்லயே நீர் இருக்கும். கங்கை அம்மன், செங்கழு நீர் அம்மன் அப்படின்னு அந்த நீர் தேவதைகள். ஏன் அப்படின்னு சொன்னா, சித்திரை மாசம் நல்ல வெயில், கோடை காலம், வறட்சி ஏற்படக்கூடிய ஒரு மாதம். அந்த வெயிலுடைய தாக்கத்தினால நீருடைய தட்டுப்பாடு ஜாஸ்தி ஆகும். அப்போ நீர் தேவதைகளுக்கு நல்ல மழை பெய்யணும், நல்லபடியா இருக்கணும், தண்ணீர் தட்டுப்பாடு வரக்கூடாம இருக்கிறதுக்காக அந்த நீர் தேவதைகள் என்று சொல்லக்கூடிய கங்கை, கங்கை தான் பிரதானம். கங்கா மாதா, நாளைக்கு நம்ம கோயிலுக்கு வர போறாங்க. கங்கா மாதா, கங்கா பூஜை நாளைக்கு இருக்கு, எல்லாம் வந்துருங்க அவசியமா. நாளைக்கு காலையத்துல கும்பமேளா தீர்த்தத்தை கொண்டு வராங்க, அந்த நிகழ்ச்சி இருக்கு. அதனால அந்த கங்கா, கங்கை அம்மனை, கங்கையை
அம்மனாக பாவித்து கங்கா தேவியை கங்கை அம்மனாக, அவளும் சிவனுடைய சக்தி தானே. தலையில் இருக்கின்றார், இவர்கள் இடையிலே இருக்கின்றார், ரெண்டு பேரும் ஒண்ணுதான். அதனால அந்த நீர் தேவதைகளை போற்றக்கூடியது சித்திரை திருவிழாவில் நம்ம பண்ணுவோம். சித்திரை மாசம் மீனாட்சி அம்மனுக்கு கல்யாணம். சித்திரை திருவிழா மதுரையில ஃபேமஸ். கள்ளழகர் ஆற்றில் இறங்குவது அதெல்லாம் அப்போ அதுவும் அம்மன் தான். மீனாட்சியை குறிச்சுதான், மீனாட்சி கல்யாணத்தினால தான் சித்திரை திருவிழாவே வருது. மீனாட்சி சொக்கநாதருடைய திருமணம் நடைபெறுகின்ற அந்த காலகட்டத்தில் அப்பதான் கள்ளழகரும் அவருக்குரிய சரியான மரியாதையை கொடுக்கல அப்படின்னு கோபத்தில் ஆத்துல இறங்கி மொட்டை அடிச்சுக்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வேற விஷயம். சோ இது சித்திரை மாதம். இப்போ மாசி மாதம். இந்த மாசி மாசம் என்னதுன்னா தை மாதத்திலிருந்து உத்தராயணம் பிறந்துருது. உத்தராயணம் என்று சொன்னா வடக்கு நோக்கி சூரியன் நகர்ந்த காலத்து. இந்த உத்தராயணத்துல நடக்கக்கூடியதுதான் மாசி மாதம் நடக்கக்கூடிய அம்மன் கோவில் திருவிழா. எங்க நடக்கும்னா அங்காள அம்மன் கோவில் தான் நடக்கும். ஏன் நடக்குது அப்படின்னு சொன்னா, முதல் நாள் சிவராத்திரி. சிவராத்திரிக்கு மறுநாள் இந்த அங்காள பரமேஸ்வரியுடைய எல்லாம் எங்கெங்கெல்லாம் அங்காளம்மன் கோயில்கள் இருக்கின்றதோ அங்கெல்லாம் இந்த மயான கொள்ளை என்று சொல்லக்கூடிய நிகழ்ச்சி எடுத்துவாங்க. முதல் நாள் சிவன், மறுநாள் சக்தி. சிவனும் சக்தியும் சேர்ந்த மாசுதா அப்படின்றத உருவக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டத்தை சிவராத்திரிக்கு மறுநாள் வரக்கூடிய அமாவாசையும் விசேஷம். எல்லாம் எல்லாம் கண்ணு குளிச்சிருப்போம். நிறைய பேர் நல்ல தூக்கம் இல்லாமல் இருந்துட்டு இன்னைக்கு சில பேர் கோவில்கள்லாம் 4 காலம் முடிச்சிங்களா, 4 காலம் முடிச்சுட்டு இப்போ இங்க வந்திருக்கீங்க. இல்ல நம்முடைய சொற்பொழிவு கேட்கலாம் வந்திருக்கீங்க. இது சொல்லின் செல்வர்னு வேற போட்டாங்களா போஸ் இதுல நோட்டீஸ்ல? சொல்லின் செல்வர்களா இல்ல தூக்கத்தினால் சொக்கி விட போறீர்களா தெரியவில்லை எனக்கு. இருந்தாலும் சொல்லின் செல்வர் அப்படின்னு சொன்னோன்னே அப்படிலாம் ஒண்ணும் இல்லை. இங்க எனக்கு மேல இருக்கிறவங்க நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. போஜராஜா அப்படின்னு ஒரு ராஜா, உஜ்ஜயினி ஆண்டு வந்த ராஜா. அந்த அம்மா வந்துருச்சு தூக்கம். அந்த ராஜாவோட அரண்மனையில தான், அரசவையில தான் காளிதாசர் இருந்தார். அந்த காளிதாசர் எப்படி ஆரம்ப அடிமுட்டாளா இருந்தார் காளிதாசர். ஆடு மேய்ச்சிட்டு முட்டாள் ஒண்ணுமே தெரியாது. அவரை ஒரு சூழ்நிலையில ஒரு காளிதாசர் ஆகக்கூடிய சந்தர்ப்பம், அதெல்லாம் சொன்னா கதை நேராயிடும். அவர் எப்படிப்பட்ட முட்டாளா இருந்தான்னு சொன்னா, நுனி மரத்தில் உட்கார்ந்து அடி மரத்தை விட்டு வரான். நுனி மரத்தை உட்காந்து அடி மரத்தை விட்டா கவனிக்கவே விட வேண்டியதுதான். அப்படிப்பட்ட முட்டாளா இருந்தவரை காளியுடைய அருள் பெற்றதனாலே, காளி அவளுடைய நாவிலே ஓம் என்று எழுதுறதுக்கு காரணத்தினால அவருக்கு காளியுடைய தாசனாக ஆகிட்டார். அப்படின்னா அவர் போஜராஜனுடைய அரண்மனையிலே அவருக்கு இருந்தார். இது ஒரு பக்கம். இந்த போஜராஜன் அந்த நாட்டுல உஜ்ஜயினி பகுதியில ஒரு காட்டுல காட்டு விலங்குகள் எல்லாம் உள்ள பூந்துருச்சு, கிராமத்துக்குள்ள பூந்துருச்சு. நிறைய பேரை இப்ப திடீர்னு சிறுத்தைப்புலி பூந்துருச்சு. திருப்பதியில நடபாதை போறப்போ சிறுத்தைப்புலி வந்துருச்சு அப்படின்னு இருந்துட்டு போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. திடீர்னு நீங்க சில பேப்பர்லாம் பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ள இருந்திருக்கு யானை உள்ளெல்லாம் வந்துருச்சு, கரடி வந்துருச்சு அப்படின்னா நம்ம பேப்பர்ல நாளிதழ்கள்ல நம்ம செய்திகள் மூலமா பார்ப்போம். சில ஊர்களுக்குள்ள வந்துருச்சு. அது மாதிரி மிருகங்களுடைய தொல்லை அதிகமாக நிறைய பேர் இழப்புகள் வந்துடுது அப்படின்னு இந்த ஊர் மக்கள் மன்னன் கிட்ட முறையிடுறாங்க. மன்னன் மக்களை காப்பது அவனோட கடமை. அதனால என்ன பண்றான், தன்னுடைய மிகப்பெரிய படைகள் எல்லாம் திரட்டி போயிட்டு காட்டுக்குள்ள போயிட்டு மிருகங்கள் எல்லாம், துஷ்ட மிருகங்களை, மக்களுக்கு இம்சை கொடுக்கக்கூடிய மிருகங்களை வேட்டையாடுகின்றான். அதுவும் மன்னன். வேட்டையாடுதல் கூட சாஸ்திரத்துக்கு, இந்த சத்திரிய சாஸ்திரத்துல ஒரு முக்கியமான விஷயம். மன்னன் வேட்டையாட வேண்டும். எதிரி யாரா இருந்தாலும் சரி, தன்னை நாட்டை ஆக்கிரமிக்க வரக்கூடிய எதிரியை அவரையும் வேட்டையாட வேண்டும். மக்களுக்கு தொல்லை தரக்கூடிய மிருகங்களையும் வேட்டையாட வேண்டும். இதுதான் சத்திரிய தர்மம். இப்படி இருந்த சமயத்துல அவன் நிறைய வேட்டையாடிச்சு. அப்படியே ஒரு பெரிய ஒரு கழனி, நல்லா எல்லாம் சோளங்கள்,
நல்ல காய்கறிகள் பழ வகைகள் எல்லாம் தோட்ட துறவு எல்லாம் பிரமாதமா வளைஞ்சிருக்கு. அந்த தோட்டத்துக்கு மேல அந்த காவல் காப்பதான் அந்த தோட்டத்துக்கு உரிமையாளர் ஒருத்தர். நம்ம வள்ளிக்கரையில கூட ஆலோலம் ஓ ஆலோலம் ஆலோலம் அப்படின்னு பார்த்துப்போம் இல்லையா, அவர் பலன் மாதிரி கட்டிட்டு மேல வந்து யாராவது பறவைகள் ஏதாவது தானியங்கள் எல்லாம் சாப்பிட வந்தாங்கன்னா இந்த கவன்கள்னு சொல்லுவாங்க, சுத்தி அடிப்பாங்க, அது போயிட்டு அவங்க தாக்கும், ஓடிவிடும். அதுதான் மேல இருந்து வாட்ச் பண்ணிட்டே இருப்பாங்க யாராவது வராங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த தோட்டத்துக்கு உரிமையாளர் மேல ஒரு படம் மாதிரி இருக்கு, அந்த மேல ஏறி நின்றுட்டு இருக்காரு. இவங்க எல்லாம் ரொம்ப சோர்வா அப்படியே அந்த வேக்காட்டு பக்கம் வந்து அப்படியே படுத்துருக்குறாங்க மரத்தடியில. அந்த மேல இருந்து பார்த்தவனுக்கு தெரியுது இவங்க ரொம்ப கலப்பா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ உங்கெல்லாம் இவ்வளவு களைப்பாக இருக்கீங்க, இந்தாங்க என்ன இந்த தோட்டத்தில் இருக்கக்கூடிய காய்கறிகள் எல்லாம் சாப்பிடுங்க, நீங்க உங்களுடைய குதிரைகள் எல்லாம் பசியாருங்க அப்படின்னு சொல்லிடலாம். என்னப்பா இவ்வளவு எல்லாம் விளைச்சிருக்கே கஷ்டப்பட்டு, சாப்பிடுங்க பரவாயில்ல, உங்க பசியாக்காம சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிடுறோம். எல்லாம் சொல்லிட்டானேன்னு சொல்லிட்டு மன்னன்ல இருந்து எல்லாரும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். சாப்பிட ஆரம்பிச்சு திடீர்னு கீழே இறங்கி வந்துட்டு அவன் கத்துறான், ஐயோ ஐயோ என்னோட தானியங்கள்லாம் பாழ் பண்ணிட்டீங்களே, என்னோட உணவுகள்லாம் என்னுடைய நான் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு உழைச்சதெல்லாம் பாழ் பண்ணிட்டீங்களே பாழ் பண்ணிட்டீங்களே பாழ் பண்ணிட்டீங்களே. அவன் இப்படி பேசுறான். ஏண்டா இப்படி பேசுறேன்னா வடிவேல் ஒரு படத்தை சொல்லுவாரு, அது வேற வாய் இது நார வாய் அப்படின்னு சொல்லுவாங்களோ, வடிவேல் ஒரு படத்தை சொல்லுவாங்க. அது மாதிரி அது மேல இருக்கிறப்ப அப்படி சொன்னா இங்க வந்து இப்படி சொல்றாங்க, என்னடா அது அப்படின்னு பாக்குறாங்க. சரி சரிப்பா மன்னிச்சுக்கப்பா நான் கிளம்புறேன் அப்படின்னு போறாங்க. மறுபடியும் மேல போய் ஏறி உட்கார்றான். என்ன நீங்க அதுக்குள்ள கிளம்பிட்டீங்க, கொஞ்சம் ஓய்வு எடுத்துட்டு போவது தானே, என்ன நீங்க இவ்வளவுதான் சாப்பிட்டீங்க ஓய்வு எடுத்துட்டு போங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஏறிட்டு சொல்றான். என்ன மென்டலான இப்படி ஒண்ணு பேசுறான் இப்படி ஒண்ணு சொல்றான் அப்படின்னா சரி இன்னும் மறுபடியும் கத்துறான் போன. சரி ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னுப்பா, உனக்கு என்னால இவ்வளவு நஷ்டம் வந்துருச்சு, நான் தான் இந்த நாட்டுக்கு அரசன், அதனால உன்னோட நஷ்டத்துக்கு ஈடு கொடுக்க வேண்டியது என்னோடது கடமை. அதனால நான் என்ன பண்றேன், உனக்கு இந்த இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த இடம் முழுக்க நான் வாங்கிக்க, உனக்கு கரையா நான் காசு கொடுத்துறேன், நான் வாங்கிக்கிறேன். இதுக்கு என்ன பைசா வேணுமோ என்ன அமௌண்ட் வேணுமோ உனக்கு மொத்தமா கொடுத்துடுறேன். கேஷ் வேணுமா ஜிபே பண்ணணுமா அப்புறம் பார்த்துக்கலாம், கொடுத்துட்றோம். அப்பதான் ஜிபே கிடையாது, அதனால உனக்கு நானும் கொடுத்துடுறேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு எல்லாம் கொடுத்துறான். இப்ப மன்னனுக்கு சொந்தமாயிடுச்சாங்க. மன்னன் வந்து அவனுக்கு சொந்தமான பிறகு என்ன பண்றான், அந்த மேலே நின்று பாக்குறான். அப்போ ஒரு மாதிரி இருக்கு, இவன் மனசுல நல்ல எண்ணங்கள்லாம் தோணுது. கீழே இறங்கி போட்டா நார்மலா இருக்கான், இருக்கிற மாதிரி இருக்கான். அப்போ இதுல ஏதோ விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த உட்கார்ந்து இருக்க பறன் மேல இருக்கிற அந்த இடத்த ஆட்களை விட்டு உள்ள நோண்டுறா அப்படின்னு சொல்றான். சவுண்ட் வருது, சவுண்ட் வருது. என்னடா சவுண்ட் அப்படின்னு பார்த்தா ஒரு 32 படிகளோட ஒரு அழகிய சிம்மாசனம் இருக்கு. அப்படியே இருக்கிறாங்க. அந்த சிம்மாசனம் யாருன்னு மந்திரிட்டு கேட்கிறான். ஆஹா ராஜா, இந்த சிம்மாசனம் வந்து யாருடையது தெரியுமா? 4 மாசம் 4 மாசம் என்று வாழ்ந்து 1000 ஆண்டுகள் வாழ்ந்த விக்ரமாதித்த மகாராஜாவுடைய, அவன் அமர்ந்து ஆட்சி செய்த 1000 ஆண்டு விக்ரமாதித்த சகாப்தம் என்று சொல்லக்கூடிய சகாப்தத்தையே உருவாக்கக்கூடிய அந்த மகாராஜா உட்கார்ந்து ஆட்சி புரிந்த அரியாசனம் இன்று நமக்கு கிடைச்சிருக்கு. இது உங்களுக்கு தான். இதுல நீங்க அமர்ந்து ஆட்சி செய்யுங்கள். அது 32 பதமைகள் இருக்கும். அவருக்கு சிவபெருமானால அளிக்கப்பட்ட தங்க அந்த அரியாசனம் விக்ரமாதித்த மகாராஜாவுக்கு. ஒரு பதமைகளும் நின்னப்போ அவன் ஏறத்துக்கு முன்னே டெஸ்ட் பண்ணுமா. இந்த கதைகள்லாம் விக்ரமாதித்த கதைகள்லாம் படிச்சா தம்ம நல்லா இருக்கும். குழந்தைங்களாம் எல்லாம் படிக்கிறது கிடையாது. இப்பெல்லாம் நம்ம அவனும் சொல்றது கிடையாது. விக்ரமாதித்த மகாராஜா விக்ரமாதித்த கதைகள் வேதாளம் கதைகள் எல்லாம் படிச்சா சுவாரஸ்யமா இருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நம்ம இன்னைக்கு அதெல்லாம் விட்டுட்டோம்.
நாங்கெல்லாம் ரொம்ப சின்ன வயசுல அதெல்லாம் அதுக்குன்னு அந்த புஸ்தகம் செல்ல மாமா புஸ்தகம் அம்பளி மாமா புஸ்தகம்லாம் இதெல்லாம் யாருமே வாங்குறது இல்லை. அது புத்தகமும் மூடிட்டான் இல்ல. நான் சின்ன வயசுல படிப்பேன். அம்பளி மாமா கதைகள்லாம் ரொம்ப பிடிக்கும். அதுல விக்ரம் வேதாளம் ரொம்ப பிடிக்கும். அதை கேள்வி கேட்பாங்க, வேதாளம் கேள்வி கேட்க விக்ரம் ரொம்ப நல்லா இருக்கும் அந்த விஷயங்கள்லாம். அது அந்த ராஜா மகாராஜா வந்து அவன் அந்த ஆசனம் கொடுத்தவன் 32 பொம்மைகள் ஒரு படியில யாரப்போ கேள்வி கேட்கும். அந்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டு தான் மேலே இருப்பி உட்காந்து ஒரு படியா கலந்து அப்படி நல்லா ஆட்சி புரிந்து விக்ரமாதித்த மகாராஜா. எதுக்கு இந்த விஷயம் சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னா, கிட்டத்தட்ட இந்த இடம் அப்படித்தான் நினைக்கிறேன். நான் சொல்லி என்ன போட்டிருக்காங்க, சொல்லுக்கு அரசர்கள் எல்லாம் வந்து உரையாற்றியவர்கள். நேற்று ஆச்சாரியன் உரையாற்றிய இடம். நிறைய நிறைய பேச்சாளர்கள், நிறைய ஆன்மீகத்தில் சிறந்து விளங்கக்கூடியவர்கள், நல்ல பட்டறிவு பெற்றவர்கள், நல்ல வேதம் ஞானம் விஞ்ஞானம் மெய்ஞானம் அனைத்தும் கரைச்சி குடிச்சங்க. தேவாரம் திருவாசகம் எல்லாத்தையும் கரைச்சி குடிச்சிட்டு ஒட்டுமொத்த திவ்ய பிரபந்தங்கள்லாம் கரைச்சி குடிச்சிட்டு எல்லாத்தையும் அப்படியே ஒரு ஸ்டாக் வந்து இங்க கொண்டு விடுறாங்க. அப்படிப்பட்ட ஆட்கள் பேசிய இடத்துல நான் ஒண்ணுமே தான் படிக்கலைங்க. நான் ஏதோ வந்து அந்த அவங்க எல்லாம் வந்து இங்க பேசியிருக்காங்க. அந்த சேர் உட்கார்ந்த மாதிரி இந்த உங்ககிட்ட உட்கார்ந்து நான் பேசுறேன். இப்போ இந்த விஷயங்கள் அவ்வளவுதான். மனசுல அவர்களுடைய சக்தி, அவர்களுடைய அந்த பீடம், அந்த பீடம் என்பது ரொம்ப முக்கியம். என்னைக்குமே பீடம் என்பது ரொம்ப முக்கியம். அம்பாளுக்கு பீடம் முக்கியம். பீடம் என்பது இருப்பிடம், ஆசனம். அதே மாதிரி அந்த பீடம் காஞ்சி காமகோடி பீடம், அந்த ஆச்சாரிய பரம்பரை பாருங்க. இத மாதிரி சொன்ன உடனே இன்னொரு ஆச்சாரிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அழகா வந்துட்டார் மாதிரி. இந்த ஒரு பீடம் என்பது அந்த குரு பீடம் மாதிரி இந்த இடத்துல பல பேர் உட்கார்ந்து உரையாற்றி இருக்கக்கூடிய இடத்துல நான் உங்கள் மத்தியில் உரையாற்றி கொண்டிருக்கிற நேரத்துல அங்காளம்மன் அந்த அம்மா கதையை பத்தி நமக்கு சொல்லணும். பிரம்மன் தெரியும். ஒரு காலத்துல பிரம்மனுக்கு எவ்வளவு தலை நம்ம சொல்லுவோம். பிரம்மனுக்கு எவ்வளவு தலை? 4 தலையா? ஒரு காலத்துல 5 தலை இருந்தது. சிவபெருமானுக்கு 5 தலை, முருகப்பெருமானுக்கு 6 தலை. 6 தலை தரக்கூடிய ஆண்டவனுக்கு 6 தலை. இந்த 5 தலை இருக்கக்கூடிய பிரம்மாக்கு சிவனுக்கும் ஒன்னாந்ததுனால அவனுக்கு பிரம்மாவுக்கு கொஞ்சம் கர்வம் வந்துருச்சான். நான் வந்து எல்லாம் நான் வந்து பெரியாள், சிவனும் நானும் ஈக்குவல் அப்படின்னு சொன்னான். ஒரு நடிகர் மாதிரி தலையை கூடி விட்டா நம்ம அந்த நடிகராக முடியுமா? முடியாது. எப்படி தூக்கி போட்டு பிடிச்சா நம்மளும் அந்த ஆக முடியுமா? முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனி விஷயம் இருக்கு. அந்த மாதிரி நான் அதே மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தோம்னா அந்த மாதிரி ஆயிட முடியுமா? ஆயிட. ஒரிஜினல் இஸ் ஒரிஜினல். அதே மாதிரி சிவபெருமான் மாதிரியே தன்னை நினைச்சுக்கிட்டான் நானும் அப்படின்ட்டு. அதே மாதிரி இவனும் போயிட்டு பார்வதி கிட்டலாம் அப்படியே சிவபெருமான் மாதிரி அப்படியே நிற்கிறான். பார்வதி ஒருவேளை சிவபெருமானோ அப்படின்னு நினைக்கிறான். இந்த மாதிரி குழப்பம் வருதுங்க. 2 பேரும் ரஞ்சித்தால அவன் ரொம்ப ஒரு மாதிரி பாக்குறான். பிரம்ம திமுதமா இந்த 5ஆவது கர்வம் பிடிச்ச தலை. சிவனுக்கு ஆமா, சிவனுக்கு 5 தலை. இது மாதிரி எனக்கு கொஞ்சம் குழப்பமா வருது. ஆனா என்ன பண்றீங்க நீங்க? சிவனுக்கு அதனால்தான் பஞ்சாட்சரன் பேரு. 5 எழுத்து, 5 தலை, 5 எழுத்து, 6 தலை, 6 எழுத்து. அதனால இப்படி கேட்டவங்க ஒன்னும் கவலைப்படாது போ அப்படின்றான். சிவனை பார்த்து சிவனா பார்க்கறான் பிரம்ம. உடனே என்ன பண்றாரு, சிவன் ஓங்கி ஒரு கூட்டு கூட்டுற தமால இந்த தலை கேண்டுட்டு கூந்துருது. தலை கேண்டு ஊந்தா பரவாயில்ல, அவர் கையில வந்து ஒட்டிக்குது. கபாலம் அப்படின்னு சொன்னா மண்டவோடு. அந்த மண்டவோடு வந்து சிவபெருமானோட கையில வந்து ஒட்டிக்குது. பிரம்மனுக்கு கோவம் வந்துருது. என் தலையை எடுத்துட்டல அப்படின்னு கோவம் சொன்னது. சரஸ்வதி தேவி வந்து அவங்க சாபம் கொடுத்துடுற, நீ என் புருஷனோட தலையை எடுத்துட்ட, இந்த பிரம்ம கபாலம் உன் கையில ஒட்டிக்கிட்டே இருக்கும், உன்னை விட்டு போவாரு. நீ இனிமே பிச்சை எடுத்து தான் வாங்கணும். நீ எல்லாருக்கும் படி அளக்க ஆண்டவன் சொல்றாங்கல்ல, நீ எத்தனை பேருக்கு படி அளக்கிற? சிவன் வந்து எல்லாருக்கும் படி அளக்கிறா அப்படின்னு சொல்லுவாங்க. பார்வதி தேவி கேட்டாலாம் ஒரு நாளைக்கு, நீ எல்லாருக்கும் சாப்பாடு போடுற, நீ என்ன பண்ற நீ அப்படின்னு சொல்லிட்டு
டக்குன்னு எறும்பு பிடிச்சி ஒரு டப்பால எடுத்து வச்சுட்டாராம், மூடி வச்சுட்டாராம் பார்வதி தேவி. சிவபெருமான் எல்லாம் படியா வந்துட்டு வராராம். எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துட்டீங்களா அப்படின்னா எல்லாருக்கும் போட்டாரு. உலகத்துல அத்தனை உயிருக்கும் இன்னைக்கு அளந்தாச்சு அப்படின்றாரு. உயிரை விட்டுட்டீங்க அப்படின்னா எங்க என் டப்பாக்குள்ள ஒண்ணு இருக்கு பாருங்க, திறந்து பார்த்தா ஒரு எறும்பு, அந்த எறும்பின் மூக்கில் கூட ஒரு அரிசி இருக்கின்றது. அதுக்கும் படியா இருந்த பரமசிவன், அந்த பரமசிவன், அந்த பரமசிவனுக்கு நீ எல்லாருக்கும் படியல, இனிமே நீ பிச்சை எடு, நீ பிச்சாண்டவர் தான், இனிமே பிச்சை எடு அப்படின்னு சொல்லுற. அவரும் எப்போ எனக்கு எதுக்குமே ஒரு தப்பு பண்ணா பிராயச்சித்தம் உண்டு, விமோச்சனம் உண்டு. எதுக்குமே நம்ம தப்பு பண்ணா அதுக்கு விமோச்சனம்னு ஒரு விஷயம் கொடுப்பாங்க, பாப விமோச்சனம் அப்படின்ட்டு. நாம கூட தவறு பண்ணா பிராயச்சித்த விமோச்சனங்கள்லாம் நிறைய விஷயம் நம்ம பண்றது இல்லை. அது பண்றதா நினைச்சிட்டு இன்னொரு பாவத்தை பண்ணிடுறோம், இன்னொரு பாவத்தை உடல் முடிவு சேர்த்துக்கிறோம் நம்ம. அதனால விமோசனம் என்னன்னு சொன்னா, என்னைக்கு இந்த பிரம்ம கபாலமானது உன் கையில இருக்கக்கூடிய கபாலமானது நிறைகின்றதோ, என்னைக்கு உன் கையில இருக்கக்கூடிய அந்த யாராவது எல்லாத்தையும் பிச்சைவாங்க, எல்லாத்தையும் கேட்கிற இன்னைக்கு ஃபுல்லா ஆகுதோ அன்னைக்கு தான் உனக்கு இது கையை விட்டு போகும் அப்படின்னு சொல்ற. சரி அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்ட்டு ஊர் ஊரா போறாரு, பிச்சை எடுக்கிறாரு. எல்லா மக்களும், நாடு, தேசம், எல்லா இடங்களும், எல்லா தேவர்கள், அத்தனை பேருக்கிட்ட பிச்சை எடுக்கிறார் சிவபெருமான். பகவதி பிக்ஷாந்தேகி அப்படின்னு சொல்லிட்டு பிச்சை எடுக்கிறார், எல்லாத்தையும் கேட்கிறார். சாப்பாடு அப்படியே ஃபுல்லாவது டக்குன்னு உள்ள போயிடும். எத்தனை கிலோ போட்டாலும் சரி, எவ்வளவு கொட்டு கொடுத்தாலும் சரி, அண்டா சமைச்சு போட்டாலும் உள்ள போயிடுது டக்குன்னு. என்ன பண்றதுன்னு தெரியல. உடனே பெருமாள் கிட்ட போய் கேட்கிறாங்க, நாராயணர் கிட்ட போயிட்டு, இந்த மாதிரி என்ன பண்றது அப்படின்ட்டு. நீ அன்னபூரணீஸ்வரையாக அவதாரம் செய். அன்னபூரணி சாப்பாடு போட்டோம், காசியில் இருக்கக்கூடிய அன்னபூரணி, அந்த அன்னபூரணியாக நீ அவதாரம் செய். சிவனுடைய பாத்திரம், அந்த பாத்திரத்தை பிக்ஷை போடு, அதுக்கப்புறம் நான் மற்ற விஷயம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சூத்திரதாரி அந்த பெருமாள் சொல்றார். சரி ஓகே அப்படின்ட்டு. அப்போ நீ பிக்ஷை போடுற சமயத்துல என்ன பண்ணணும்னா, அப்படியே போட்டுக்கிட்டே வரணும். நீ பல விதமா ஆகாரங்கள் ரொம்ப 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 அப்படியே போட்டுக்கிட்டே வரணும் அப்படின்னு. போட்டு முடிச்ச பிறகு அதை அப்படியே நீ கையை முடிக்க சிவபெருமானே அப்படின்னு. கையை மூட்டானா அதுக்கு மறுபடியும் ஒட்டாது அப்படின்றாங்க. அதே மாதிரி ஐடியா கொடுத்துடுறாங்க. பிக்ஷை போடுறாங்க, அது அப்படியே ஃபுல்லா ஆகுது. அதான் மறுபடியும் இதாயிடுது, உள்ள போயிடுது. எல்லா விதமான ஐட்டங்களும் போடுறாங்க. போட்ட உடனே மறுபடியும் உள்ள போயிடுது. அப்போ சிவபெருமான் கையை முடிக்க சொல்றோம். மறுபடியும் அவர் கையில போட்டு முடிச்சு கையில ஒட்டிக்கிறதுக்கு வர சமயத்துல அவரு கையை மூடிக்கிறார். உடனே அந்த பிரம்ம கபாலம் ரிட்டர்ன் ஆகுது. ரிட்டர்ன் ஆகிற சமயத்துல சந்திரமுகி ரிட்டர்ன் அப்படின்ற மாதிரி அது மாதிரி ரிட்டர்ன், அந்த பிரம்ம கபாலம் ரிட்டர்ன் ஆகுது. ரிட்டர்ன் ஆகும்னா அதுக்கு ஆசை காட்டுறாங்க, விதவிதமான ஆகாரங்கள் எல்லாம் போடுறாங்க. நம்ம வீரராம சாமி கிட்ட ஆர்டர் கொடுத்து புளியோதரை, நல்ல சக்கார வடை, சக்கரை பொங்கல், பெண் பொங்கல், புளியோதரை அப்படின்னு சொல்லிட்டு, ஐயப்பன் நான் ஆர்டர் கொடுத்து பிரிஞ்சு போடுங்க, இப்படி எல்லாம் கொடுத்து ஏகப்பட்ட விஷயங்கள் எல்லாம் கொடுத்து கூடுறாங்க. ஆசை அதெல்லாம் போடல. இந்த பசங்க எல்லாம் வாங்க, நான் டெய்லியும் பீஸா பர்கர் எல்லாம் போடுறேன், அதையும் போடுறேன், இந்த பசங்க எல்லாம் வாங்கி கொடுக்குற மாதிரி அது எல்லாம் விதவிதமான ஆசைகள் காட்டி 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 அப்படியே அழைச்சிட்டு போயிட்டு எங்க ஒரு மயானத்துல கொண்டு, மேல்மனை மயானத்துல கொண்டு போயிட்டு அப்படியே முடியுது. மயானத்துல போறோன்னு அந்த போடுற நிறுத்தி அம்பால அத பிரம்ம கபாலத்தை தூக்கி போட்டு உடைக்கிறாங்க. அப்படியே உடஞ்சிருது. உடைந்த பிறகு ஒரு மிகப்பெரிய அசுரனாக உருவாக்குறது. அப்படியே மிகப்பெரிய அசுரனாக, ராட்சசனாக, ஒரு விராட் ஸ்வரூபம் அப்படி சொல்லுவோம், பெரிய அளவுல ஒரு அசுரனாக. உடனே அம்பாள் அப்படியே அது வரைக்கும் சாந்தமா இருந்த சாந்த ஸ்வரூபினி உக்கிரமாக ஆகி அங்காள பரமேஸ்வரியாக அலங்காரம் அப்படியே அவதாரம் எடுத்து நாக்க தொங்க போட்டு வீரமாக கட்டியை எடுத்துட்டு அப்படி வாய் ஓங்கி அந்த அசுரனை வதம் செய்கின்றாள் அம்பாள்.
அந்த கபால் அசுரன் வதம் செய்யப்படுகின்றான். அந்த நிகழ்வு தான் மயான கொள்ளைன்ட்டு. இந்த மயானத்துல என்ன பண்ணுவாங்க, இன்னைக்கு எல்லாம் சூறை விடுதல் அப்படின்னு சொல்லிட்டு காய்கறிகள், நிறைய விதவிதமான பதார்த்தங்கள், மற்ற விஷயங்கள் எல்லாம் கொண்டு போயிட்டு உள்ளெல்லாம் கொண்டு போயிட்டு அதெல்லாம் கொடுப்பாங்க. அந்த பிரம்ம கபாலம், அந்த பிரம்ம கபாலத்தை செலுத்துற மாதிரி பாவனை நிகழ்வுகள்லாம் நடக்கும். அங்க இருக்கக்கூடிய மீதம் இருக்கக்கூடிய காய்கறிகள் எல்லாம் சாதாரணமா நம்ம சம்பிரதாயம் என்ன, சுடுகாட்டுக்குள்ள இருந்து விஷயங்கள் எதுவும் எடுத்துட்டு வரக்கூடாது. வீட்டுக்கு சுடுகாட்டுக்குள்ள போயிட்டாங்கன்னா அங்கேருந்து எந்த ஒரு விஷயமும் வீட்டுக்கு எடுத்துட்டு வரக்கூடாது. சின்ன ஒரு புல்லு கூட வீட்டுக்கு வரக்கூடாது, தெரியாம கூட எடுத்துட்டு வந்துடக்கூடாது அப்படின்னுவாங்க. ஆனா இன்னைக்கு கொஞ்சம் விதிவிலக்கு அவங்களுக்கு. காட்டுக்குள்ள சுடுகாட்டுக்குள்ள அங்க இருக்கக்கூடிய போட்ட காய்கறிகள் அந்த இதெல்லாம் இன்னைக்கு நம்ம எல்லாம் வீட்டுக்கு எடுத்துட்டு போவோம். விதவிதமா மக்கள் எல்லாம் இன்னைக்கு எடுத்துட்டு போனா விசேஷம் அப்படின்றது இந்த அங்காள பரமேஸ்வரியுடைய கதை. இந்த அங்காள பரமேஸ்வரி மேல்மலையில் உள்ள குடிகொண்டிருக்கின்ற தேவி, வந்தாரையெல்லாம் வாழ வைக்கக்கூடிய அற்புதமான மகாசக்தி பிறந்த சக்தி சுரூபிணி. அந்த சக்தி சுரூபிணியை நம்ம வணங்கணும். இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நான் அடிக்கடி சொல்றது உண்டு என்னோட சொற்பொழிவுகள்ல, சக்தி தவறாக பயன்படுத்திக் நம்ம நிறைய விஷயங்கள்ல. இன்னைக்கு கலாச்சார சீரழிவு என்ற விஷயம் ரொம்ப பெருசா நடந்திருக்கு. நம்ம சனாதன இந்து தர்மத்து மேல மறைமுகமான ஒரு தாக்குதல் நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு. உதாரணத்துக்கு நாம விரும்பி விரும்பி பார்க்கக்கூடிய டிவி சீரியல் நாடகங்கள் எல்லாம் இன்னைக்கு நமக்கு தெரியாம விஷத்தை போதிக்கின்றது. நான் பல சீரியல்ல பாக்குறேன். நாம பெரியவங்க சில விஷயம், ஆண்டவன் 2 கையும் கொடுத்திருக்கான். ஆண்டவன் நமக்கு 2 கையும் கொடுத்திருக்கான். 2 கைகளுக்கும் ஒரு வேலை கொடுத்திருக்கான். வலது கைக்கு சில வேலைகள், இடது கைக்கு ஒரு வேலைகள். வலது கை வேலை இடது கையில செய்யக்கூடாது, இடது கை வேலையை வலது கையில செய்யக்கூடாது. பூஜைகள், கற்பூரம் காட்டுவது, மணி அடித்தல், சாப்பிடுவது, அந்த மாதிரி விஷயங்கள் வலது கையில செய்வோம். இடது கையில நம்ம அழுக்குகள் அலம்புவது, அது மாதிரி விஷயங்கள், மலம் கழுவுவது, அது மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம இடக்கையை நம்ம உபயோகிப்போம். இறைவனை வணங்குவதற்கு 2 கைகளையும் சேர்த்து வணங்குவோம். ஆனா இன்னைக்கு நான் சமீபத்தில் சில தொலைக்காட்சி தொடர்களை பார்த்து அதிர்ச்சியா இருந்தது. இடது கையில சாப்பிடுறாங்க. ஒருத்தர் சாப்பிட்டா பரவாயில்ல, இடது கை லெப்ட் ஹேண்ட். சில பேர் இடது கை பழக்கம் இருக்கும், பிறந்த இடக்கையிலே எழுதுவாங்க. அது வேற விஷயம். அந்த ஃபேமிலி மொத்தமா டைனிங் டேபிள் உட்கார்ந்து லெப்ட் ஹேண்ட்ல சாப்பிடுறது. டிவி. சரி, அதுதான் இல்லைன்னா வீட்டுல பூஜை பண்றான், இடது கையினால கற்பூரம் காட்டுறான் சாமிக்கு, இடது கையினால பூ வைக்கிறான். நமக்கு இடது வலதுன்னு தெரியாது. நமக்கெல்லாம் தமிழர்கள் இல்லையா, லெப்ட் ரைட்டுன்னு சொன்னாதான் தெரியும். லெப்ட் ரைட்டு அப்படின்னு சொன்னாதான் தெரியும். லெப்ட் ஹேண்ட்ல பூஜை பண்றாங்க, லெப்ட் ஹேண்ட்ல பூ வைக்கிறாங்க சாமிக்கு. இதெல்லாம் டிவியில பாக்குறவங்களுக்கு இப்படிதான் பண்ணணும் போல் இருக்கு. இந்த பார்க்கக்கூடிய குழந்தைங்க நம்ம சின்ன வயசு இப்படிதான் பண்ணணும் போல் இருக்குன்னு ஒரு விஷயத்தை இது பண்ணுவாங்க. இன்னைக்கு நாம வீட்டுல கூட நிறைய பேருக்கு தவறான ஒரு பழக்கம். குளிச்சுட்டு தலை குளிச்சுட்டு வந்தான்னு வச்சுக்கோங்க, பெண்கள் எல்லாம் அந்த ஈர துணியோட தலையில துண்டு கட்டிட்டு சாமிகிட்ட விளக்கேற்ற கூடாது, பண்ணக்கூடாது. நல்லா தலைய துவட்டிக்கிட்டு ஈர துணிய உதறிட்டு நல்லா காய போட்டு தலையில ஒரு முடிச்சாலும் போடுறது. ஈரத்தலை எப்படிங்க வாழறது, படிய வாழ முடியாது, ஒரு முடிச்சு அப்படிதான் வளரணும். அதுதான் சாஸ்திரம். ஈரத்துடைய முண்டாசு கட்டிக்கிட்டு அப்படியே போயிட்டு சாமி விளக்கேற்றது, கோலம் போடுவது, அதுதான் பண்ணப்படும். ஆனா இன்னைக்கு தொடர்ச்சியா நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். அதுதான் அந்த மாதிரி விஷயங்களை தான் சினிமாக்கள்ல இருந்து அத்தனை விஷயங்களையும் நீங்க காட்டிட்டு இருக்கிறாங்க. அதனால அதெல்லாம் தவறான விஷயம். இன்னைக்கு இப்படிலாம் நம்ம செல்போன் ஆக்கிரமிப்புனால இன்னைக்கு எல்லாம் எங்கேயோ போயிட்டு இருக்கு. ஒரு இடத்துல பொண்ணு பார்க்க போறேன், மாப்பிள்ளை
பொண்ணு பார்க்குற மாப்பிள்ளை நல்லவரா கெட்டவரா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவாங்கல்ல. அதனால நம்ம அந்த காலத்துல என்ன பண்ணுவோம், மாப்பிள்ளை நல்லவரா கெட்டவரான்னா நமக்கு தெரியாம ஒரு ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி ஒரு ஆளை ஒருத்தர் போட்டுருவோம். நாட் சாசவன்னு இந்த மாப்பிள்ளை எப்படி அப்படின்னு கேட்போம். மாப்பிள்ளை நல்ல மனுஷன் தானா, என்னைக்காவது பார்ட்டியில மொத்தம் அப்படிங்குவாங்க. அப்புறம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அங்கங்க சொல்லிட்டு கடைசியில மாப்பிள்ளை எப்படிப்பட்டவரா அப்படின்னு சில கல்யாணம் நின்று போயிடும். சில பேர் வீட்டுல இன்னைக்கெல்லாம் ஒத்துக்கிறாங்க குடிப்பழக்கம்னா பார்ட்டியில தான் குடிப்பாங்க, அடிக்கடி எல்லாம் குடிக்கிறது இல்லையா. விஷம் கொஞ்சம் குடிச்சாங்க நிறைய குடிச்சாங்க. கம்பெனியில பார்ட்டினா அப்படி அப்படி போட்டு வருவோம், அப்படி அப்படி குடிச்சிட்டு வருவோம் அப்படின்னு. அதனால காத்துக்கிட்டேங்க என் பொண்ணு எப்படி அவன் காலேஜ் படிக்கிறப்ப கொஞ்சம் அப்படி இப்படி இப்ப நல்ல பொண்ணா இருக்கிற. இன்னைக்கு அப்படி இன்னைக்கு உலகம் போய் கொண்டிருக்கின்றது இல்லையா. அப்போ அந்த மாப்பிள்ளை எப்படி இருக்கான் அப்படின்றதுக்கு இப்ப இந்த காலத்துல புது டெஸ்ட் ஒண்ணு வச்சாங்க. ஒரு இடத்துல பொண்ணு பார்க்க போனாங்க. நீங்க மாப்பிள்ளை எப்படி அப்படின்னா நீங்க ஒரு மாசம் எங்க ஃபேமிலி குரூப் ஒண்ணு, வாட்ஸ்அப் குரூப் இன்னைக்கு எல்லாமே வச்சிருக்காங்க. நாங்க கூட எங்க சொந்தக்காரங்க குரூப் இருக்கு, வாட்ஸ்அப் குரூப். ஃபேமிலிக்கு ஒரு குரூப் இருக்கு, வாட்ஸ்அப் குரூப். அண்ணா பத்ரி கஷேத்திரத்துக்கு ஒரு குரூப் வச்சிருக்காரு, வேம்பிலியம்மன் கோயில் குரூப், இப்படி எல்லாம் குரூப் இருக்கு. ஒரு குரூப் வாட்ஸ்அப் குரூப், அதுல அது சம்பந்தப்பட்ட செய்திகள்லாம் வரும். அதே மாதிரி எங்க ஃபேமிலி எங்க குடும்ப குரூப் ஒண்ணு இருக்கு. அந்த குரூப்ல நாங்க ஜாயின் பண்ணி விட்டுருவோம் மாப்பிள்ளைய. ஒரு மாசம் அவர் எப்படி இருக்கிறாரு பார்ப்போம். வாட்ஸ்அப் அவரோட வாட்ஸ்அப் பதிவுகள் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அவருக்கு எப்படி பண்றாரு, நாங்க சொல்றதுல லைக் போடுறாரா டிஸ்லைக் போடுறாரா, நாங்கெல்லாம் பாக்குறாரா பார்க்க மாட்டாரா, ரெஸ்பாண்ட் பண்றாரா, இதெல்லாம் நாங்கெல்லாம் பார்ப்போம். பார்த்துட்டு எங்க பொண்ணு கொடுக்கறத பத்தி யோசனை பண்ணுவோம் அப்படின்றாங்க. எப்படி போயிட்டு இருக்கு பாருங்க. இன்னைக்கு உலகமானது ஒரு செல்லை நோக்கி போயிட்டு இருக்கு. இந்த செல்லை விட இந்த செல் இருக்கு, அதுல இருக்க கருவிகளோட இந்த உடம்பில் இருக்கிற செல் இருக்கு, அந்த செல்லை பாதுகாப்பதுதான் முக்கியம். அந்த செல்லை நமது உயிர்களுக்கு இருக்கிற செல்கள் நம்ம இயக்கிக் கொண்டிருக்கின்ற அந்த செல்களை பாதுகாப்பது எப்படி அப்படின்னு சொன்னா, அந்த போன் இருக்கிற செல்லை பாதுகாக்கிறதுக்கு சார்ஜ் பண்றோம். நம்முடைய செல்களை சார்ஜ் செய்வதற்காக இறை நாமத்தை சொல்ல வேண்டும். நம்முடைய செல்கள் சார்ஜ் செய்யணும்னா இறை நாமத்தை சொல்ல வேண்டும், இறை சிந்தனையை மனசுல வளர்க்க வேண்டும். இல்லைன்னா அந்த சார்ஜ் இறங்கிட்டா பாத்துக்கலாம். அந்த போன் செல்லு போச்சுனாலும் வேற வாங்கிக்கலாம். விதவிதமா மாடல் எல்லாம் வருது. ஆனா இந்த செல் தொலைந்து விட்டா போனதுதான் மீண்டும் வர அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இந்த செல்லை சீர்சார்ஜ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா நம்ம இறை நாம சொல்றோம். சரிங்க, இறை நாமத்தை சரி, அப்ப கூட எனக்கு கஷ்டம் வருது. நீங்க எல்லாம் சொல்றீங்க கடவுள் நாமத்தை சொன்னா அப்படின்னா முன்வினை என்னவோ நம்ம அனுபவிச்சாலும். அப்போ உடனே கேள்வி கேட்போம், போன ஜென்மத்துல நாம என்னவா இருந்தோம்னே தெரியல, எனக்கு இந்த ஜென்மத்துல சாமி இவ்வளவு தண்டனை கொடுப்பாரான்னு கேட்போம். அது கடவுளுடைய பொறுமையை காட்டுது. நமக்கு புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நமக்கு திருந்துவதற்காக ஒரு ஜென்மம் காத்திருக்கின்ற ஆண்டவன், ஒரு ஜென்மம் நம்ம ஆண்டவன் நமக்கு வாய்ப்பு கொடுக்கிறான். ஒரு ஜென்மமா நீ அப்பவா திருந்துவியாடா பாவி அப்படின்னு. ஒரு முனிவர் தவம் பண்ணிட்டு இருக்கிறார். தவம்ன்றதுல ஒரு உட்காந்துட்டு காயத்ரி ஜபம் சொல்றாரு. அண்ணா மாதிரி காயத்ரி ஜபம் உட்காந்து ஜபம் நல்லா, காயத்ரி ஜபம் நல்லா, மந்திரங்கள் உயர்ந்தது, காயத்ரி மந்திரத்தை ஜபம் பண்ணிட்டு இருக்கிறார். ஒருத்தன் பசுமாடு, அந்த பசுமாடை வெட்டுவதற்காக தயார் பண்ணிட்டு இருக்கிறான், கத்தி தீட்டி கொண்டிருக்கின்றான். அந்த பசுமாடு உணர்கின்றது தன்னை வெட்ட போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசுமாடு அங்கிருந்து அவங்க தப்பிச்சு ஓடி வருது. வேகமா ஓடுது, மரண பயத்துல ஓடுது பசுமாடு. அதை துரத்துக்கிட்டே வரான். அது எங்கேயோ போயிடுச்சு பசுமாடு. அந்த பக்கமா அவர் ஜபம் பண்ணிட்டு இருக்கிறார். ஜபம் பண்ணானு, யோ சாமி
இந்த பக்கம் பசுமாடு போச்சா அப்படின்னு கேட்கிறான். எதுவும் பேசல அவரு, அப்படி கை காட்டுறார். வேற எதுவுமே பண்ணல, அந்த பக்கம் அப்படின்னு கை காட்டுற, பேசல அவர், கை காட்டுறார். அவன் அந்த பக்கம் போறான், அந்த பசுவை கொலை செய்யறான். அந்த ஜென்மம் அவருக்கு முடிகின்றது. அடுத்த ஜென்மம் ஒண்ணு வருது. அடுத்த ஜென்மத்துல அந்த ஜபம் செய்து கொண்டிருந்த அந்த தபஸ்வி வந்து ஒரு ஒளி பொருந்திய பக்திமானாக, நல்ல சாந்த ஸ்வரூபனாக, நல்ல சிந்தனைகளோட, இறை சிந்தனையோட, பண்டரிநாதனையே மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு, அண்ணா பத்ரிநாதன் வந்ததுனால பண்டரி பத்தி சொல்லணும் அப்படின்ற ஞாபகம். அந்த பண்டரிநாதனையே மனமுருகி முருகி சொல்லக்கூடிய ஒருத்தர் அவதாரம் செய்கின்றார். அவருக்கு பேரு சாருகன் அப்படின்னு பேரு. அந்த சாருகன் அப்படின்ற, ஆனா அவர் பிறந்தது கொஞ்சம் தாழ்த்தப்பட்ட குலத்துல வந்து பிறந்துட்டார். முன்ன எப்படி உயர் குலத்துல பிறந்திருந்தாரு, முனிவராக ஒரு தபஸ் பண்ணிட்டு இருந்தாரு. இந்த ஜென்மத்துல தாழ்த்தப்பட்ட, ஆனா உயர் குணங்களோட பிறந்திருக்கார். நல்ல தர்ம சிந்தனை, தெய்வ பக்தி, கடவுளையே நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய தெய்வ பக்தி. அவரு பண்டரி கஷேத்திரத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டு, பண்டரிநாத விட்டல விட்டல பாண்டுரங்கா, விட்டல விட்டல பாண்டுரங்கா, பாண்டுரங்கா பாண்டுரங்கா அப்படின்னு நாம ஜபம் சொல்லிக் கொண்டே பாடிக்கிட்டே அவருடைய பக்தியினால அவர் போயிட்டே இருக்கிறார் ரொம்ப தூரம். இப்ப மாதிரிலாம் ஓலா எல்லாம் புக் பண்ணி போக முடியாது, பிளைட்ல போக முடியாது, எதுவும் பண்ண முடியாது இல்லையா? எல்லாம் அந்த காலத்துல ஞானிகள் பெரியவங்க எல்லாமே அப்படிதான் இருந்தாங்க. அருணகிரிநாத சுவாமிக்கு வந்து எப்படி போறதுன்னே தெரியாது. ஏதாவது நம்ம இன்னைக்கு வண்டியில ஓலா புக் பண்ணிட்டு போனா கூட அந்த ரூட்டுக்கு போக முடியாத ரூட்ல அருணகிரிநாத சுவாமி போயிருக்கிறார். நமக்கெல்லாம் ஓலா புக் பண்ணி போனோம். அவருக்கு வேளா துணையாக வந்தது, வேளா வழிகாட்டியது, வேளா வழிகாட்டி அருணகிரிநாதர் போனார். அந்த மாதிரி அந்த இறைவன் ரங்கன் பாண்டுரங்கன் வழிகாட்டி அப்படி ஒரு ரூட்ல போறாரு. ஒரு சாருகன் அப்படின்னு போறார். ஒரு வீடு ராத்திரி நேரம் அவர் வந்து அந்த வீட்டு, அப்பெல்லாம் அந்த காலத்துல எல்லா வீட்லயும் திண்ணை வச்சிருப்பாங்கல்ல, பழங்காலத்துல எல்லாம் திண்ணை வச்சிருப்பாங்க. யாரா வந்து படுத்துட்டு இலைப்பாரிட்டு போகட்டும் அப்படின்னு வச்சிருப்பாங்க. இப்பெல்லாம் திண்ணையும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, வாசப்படியே வைக்கிறது கிடையாது, வாசப்படியே வைக்கிறது கிடையாது நீங்க வீடுகள்ல. அப்புறம் எங்க திண்ணையை வைக்கிறது இல்லையா? கிட்டத்தட்ட ஒரு 40-50 குடியிருப்புகள் இருக்கும். பக்கத்துல யார் இருக்காங்க ஒருத்தர் தெரியாது. இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு இயந்திரத்தனமான வாழ்க்கையில நம்ம போயிட்டு இருக்கிறோம். அப்போ அந்த திண்ணையில அவர் படுத்து உறங்குறார், கொஞ்சம் ஓய்வு எடுக்கிறார். இந்த சாருகன் என்று ரொம்ப அழகான சின்ன வயசு, பார்ப்பதனால ஒளி பொருந்திய உடம்பு. அந்த வீட்டுக்குள்ள இருந்து ஒரு பெண் வரா. வெளியில வந்து அவ இயற்கை வெளில வந்து பாக்குறான். அந்த காலத்துல இப்ப மாதிரி அட்டாச் பாத்ரூம்லாம் கிடையாது. வெளில வரான் வந்து பார்த்தா அழகான ஒரு இளைஞன் படுத்து கொண்டிருக்கின்றான். அவருக்கு அவன் மேல ஒரு ஆசை வந்துடுது. உள்ள கணவன் இருக்கின்றான், கல்யாணம் ஆகல. பார்த்துட்டு அவன் எழுப்பி, உன்னை பார்த்து எனக்கு ஆசையா இருக்கு, உன் கூட நான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா, தாயே நான் பிரம்மச்சாரி, அதுவும் தவிர நீ மனமானவர், இந்த மாதிரி மகா பாதகத்தை செய்யாதே அப்படின்னு சொல்றான். கணவன் இருக்கிற சமயத்தை இந்த மாதிரி எண்ணம் வருவதே உனக்கு தவறு அப்படின்னு அந்த சாருகன் அவருக்கு அறிவுரை கூடுறாரு. உள்ள போறா, கோவப்படுறா, தூங்கிட்டு இருக்க புருஷனை ஒரே வெட்டி தரான், போட்டு தள்ளிடுறான். இப்ப என் புருஷனை நான் கொண்டுட்டேன், உனக்காகத்தான் கொண்டேன், நீ எனக்கு வேணும் அப்படின்றான். பயந்து போயிடுற, அடியே மகா பாதகி, யமகாதகி, நீ கணவனையே கொண்டுட்டே காமத்தினால, ஐயோ அப்படின்னு அலறி அடிச்சுட்டு ஓடுறாரு. அந்த சாருகன் ஓடுறார். அவரை துரத்துக்கிட்டே அந்த பெண் ஓடி வரான். அப்புறம் கத்தரா, லபோ லபோன்னு கத்தரா, ஐயோ வாங்க இந்த ஆள் ஓடுறான், என்ன வந்து இந்த மாதிரி மாத்தி பேசுறான். அப்படியே
இவன் வந்து என்னுடைய கணவனை கொன்று விட்டு என்ன தப்பா நடந்துக்க முயற்சி பண்றான் பாருங்க அப்படின்னு ஓடுறான் பாருங்க, புடிங்க புடிங்க அப்படின்றான். எல்லாம் பிடிச்சி பண்றாங்க, ராஜா கிட்ட கொண்டு போறாங்க அரெஸ்ட் பண்ணிட்டு. ராஜா சார் என்ன பண்ண, எனக்கு எதுவும் தெரியாது, நான் நிச்சயமா தப்பு எதுவும் பண்ணல, எல்லாம் அந்த பாண்டுரங்கனுக்கு தெரியும் அப்படின்னு. பாண்டுரங்கனுக்கு தெரியும், பார்த்தா அவரு கொஞ்சம் ஞானி மாதிரி இருக்காரு, ஆனாலும் நீ பண்ண தப்பு தான், சாட்சிகள்லாம் நீ பண்ணதுக்கு சாட்சிகள்லாம் வலுவாருக்கு சொல்லிட்டு ராஜா என்ன பண்ணாரு, அவனோட 2 கைகளை வெட்டி விடுகின்றார். ஐயோ பாண்டுரங்கா, உனதான நான் என்ன தப்பு பண்ணினேன், எந்த தப்புமே பண்ணலையே, என்னுடைய கையை இழந்துட்டேனே அப்படின்னு கதறி துடிக்கிறாரு. அப்படியே பண்டரி கஷேத்திரம் நோக்கி போகிறார், அப்படியே பண்டரிபுரத்துக்கு போறாரு, அப்படியே கதறாரு. வந்துட்டே இருக்கிறாருன்னு பண்டரிநாதன் அர்ச்சகர்லாம் சொல்றார் அப்படியே பகவான் சொல்றார், அவங்க ஒருத்தன் வந்துட்டு இருக்கிறான் சாருகன்ட்டு, ரத்த கலரியோட காயம் பட்டதோட வந்துட்டு இருக்கான், அவனை அப்படியே தூக்கிட்டு வாங்க, அழகா தூக்கிட்டு வாங்க, பல்லக்கில் தூக்கிட்டு வாங்க, அவனை மரியாதை பண்ணுங்க, அவனை உபசாரம் பண்ணுங்க, அவன் காயத்துக்கு மருந்து போடுங்கள், அவன் கோவிலுக்குள்ள அப்படியே எடுத்துட்டு வாங்க, அவன் பிற ஜாதின்னா பார்க்காத, அவன் தெய்வத்துக்கு சொன்னமான அப்படி தூக்கிட்டு வாங்க அப்படின்னு பாண்டுரங்க எல்லாம் இது பண்றாங்க. ஏன் இது மாதிரிலாம் எங்க கனவுல பாண்டுரங்கனே சொன்னா அவங்களை தூக்கிட்டு வர சொல்லிருந்தேன். அப்ப கேக்குறான் பாண்டுரங்க சார், ஏன்பா இப்ப இது சொல்லி என் கையை வெட்டுறப்ப எங்கடா போயிருந்த, நீ என் கையை வெட்டுறப்ப எங்க போயிருந்த? அப்பா சாருகா, நீ போன ஜென்மத்துல யார் தெரியுமா, நீ ஜபம் செய்து கொண்டிருந்தாய், ஒரு துறவி, அந்த பக்கமா ஒரு பசுமாட்டு போச்சு, தப்பிச்சுட்டு அந்த பசுவை கொல்லத்துக்கிட்ட வந்தான், நீ எதுவும் பண்ணல, எங்க போச்சுன்னு கேட்டா அப்படி கை காட்டலாம், அவன் போய் பசுவை கொண்டுட்டான். இப்போ இந்த ஜென்மத்துல நீ அந்த தாழ்ந்த பிறந்திருக்கின்ற அந்த பசுதான் அந்த பெண், அந்த பசுதான் அந்த பெண், அந்த கொலை, அந்த எவன் கொலை பண்ணானா அதான் புருஷன், பசுமை யார் வெட்டினானா அவன் புருஷன் இந்த ஜென்மத்துல, அவன் இவனே வெட்டிட்டான், பிராயசித்த சரியா போச்சு. நீ அதை காட்டி கொடுக்கறதுனால நீ பழியிலே மாட்டிக்கொண்டா, உனக்கான தண்டனை உன் கைதான் உனக்கு. போன ஜென்மத்துல அது தவறாக ஒரு கொலை, ஒரு பசுவை கொல்ல, பசுவை போஷிக்கணும், பாதுகாக்கணும். பசு எந்த நாட்டுல கண்ணீர் சிந்துகின்றதோ அந்த தேசம் பொறுப்படாது. இன்னைக்கு நிறைய பசு எல்லாம் இன்னைக்கு பார்சல் நம்ம சொல்லவே கூடாது, அந்த அளவுக்கு ஒரு மோசமான பசுமுறை நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு. அந்த கோசம்ரட்சணம் கோடி புண்ணியம், கோவிந்தா என்று சொல்ல வார்த்தைகளை விட கோவிந்தா அப்படின்னு சொன்னா 10 பசுமாட்ட தானம் பண்ண பலன் நமக்கு எல்லாம் கிடைக்கும் தான் கோவிந்தா அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்படிப்பட்ட பசு, புனிதத்தன்மை வாய்ந்த பசுவை நீ சாகரத்துக்கு காரணமாயிட்டிய, உன் கைதான காரணம், அதனால் கைகளை இழந்தாய். ஆனா உன்னோட உயரிய குணங்கள்னால நீ வேற குணத்தில் பிறந்தால் கூட நல்ல குணங்களோட பக்திமானாக படைக்கப்பட்டாய். அதனால நாம இந்த ஜென்மத்துல போன ஜென்மத்துல என்ன பண்ணோமோ சில விஷயம் கண்டிப்பா அறுவடை செய்ததாக ஆக வேண்டும். ரமண மகரிஷி, ராமகிருஷ்ண பரமஹம்சர்லாம் ஞானத்திலே சிறந்தவர்கள், ஆனாலும் அவர்களுக்கும் புற்றுநோய் வந்தது. ஏன்? கர்மவினை. ஆனா அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய பக்குவம் அவர்களுக்கு இருந்தது. ரமண மகரிஷி அனஸ்தீசியா ஆபரேஷன் பண்றப்ப மயக்க ஊசியை போடாத என்றார். நம்மால முடியுமா? வலி தாங்காம ஐயோ அம்மான்னு கத்துவோம். அவர்கள் உடல் வேறு ஆன்மா வேறு என்று வாழ்ந்தவர்கள் அந்த ரிஷிகள் எல்லாம். அவர்கள் எல்லாம் அந்த கர்மவினையை அனுபவித்தால் கூட அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய பக்குவத்தை ஆண்டவன் அவருக்கு இயற்கையாக கொடுத்துக்கின்ற காரணத்தினால் ஞானிகளாக ஆகியிருக்காங்க அவங்க எல்லாம். அப்படிப்பட்ட நம்ம இந்த பிறப்புல நம்ம செய்யக்கூடிய பாவத்தை மூட்டை சேர்த்து கூடாது. மூட்டை சேர்த்தா என்ன ஆகும் அப்படின்றதுக்கும் ஒரு சின்ன ஒரு விஷயத்த சொல்றேன். பாவத்தை நம்ம மூட்டை சேர்த்தா என்ன ஆகும்? இதே மாதிரி ஒருத்தர் ஒரு மலை மாறி மூடி இருக்கக்கூடிய பகுதியில் ஒரு முனிவர் தவம் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு நாளைக்கு ஒரே ஒரு வாட்டி தான் அந்த கை நீட்டுவார். ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி கை நீட்டுவார். அந்த கையில யாராவது எதாவது போட்டா அப்படியே சாப்பிடுவார், அப்படியே இருந்துருவார். அவ்வளவுதான். ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி தான் கை நீட்டுவார்.
நீட்டுறப்போ அவர் கையில் ஏதோ திடீர்னு யாராவது வாழைப்பழம் கொடுப்பாங்க, ஆப்பிள் கொடுப்பாங்க, எல்லாரும் வீட்டில் செய்திருக்க சாதமோ பிரசாதமோ ஏதாவது கொடுப்பாங்க. தப்புன்னு ஒரு கோலம், அப்படி ஒரு கவலம், அவ்வளோதான், சாப்பிட்டு போடுவார். இது ஒரு ராஜா பார்த்துட்டே இருந்தான். அவனுக்கு என்னடா வேடிக்கை இருந்தது, இவனுக்கு எதனா சாப்பிட கொடுப்போம் சொல்லிட்டு அவர் கை நீட்டுறப்போ எல்லாம் போறாங்க, கம்னு இருக்கு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு குதிரை சாணம், தன்னோட குதிரை இருக்கிற குதிரை சாணத்தை தூக்கி ஒரு கையில கொடுத்தார். அவர் கை நீட்டுறப்ப குதிரை சாணத்தை வச்சான். குதிரை சாணத்தை வச்சு அவருக்கு எதை கடைசியில சாப்பிட்டார். அவருக்கு சாணமும் ஒன்றுதான், சாதமும் ஒன்றுதான். அவரை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அதை பத்தி தவறா ஏன் கொடுத்தா, கோவப்படவும் இல்லை, எதுவும் படவில்லை, கோவப்படல, முழுங்கிட்டார். ஆனா இதை ஞானத்தினால் தெரிந்து கொண்டு இன்னொரு புண்ணியம் மறுநாள் அரசவைக்கு வந்தான். ராஜா, நீ இப்படி பண்ணிட்டியே, தபஸ்விக்கு போயிட்டு குதிரை சாணத்தை வச்சுட்டியா, இதோட பலன் என்ன தெரியுமா, அதோ பார் அப்படின்னு ஞானதர்ஷியில காட்டுறாரு. மேல் லோகத்துல உன் கணக்குல குதிரை சாணங்கள் சேர்ந்து கொண்டே போகின்றது. மலை மாதிரி சேர்ந்துகிட்டே போகுது. குதிரை சாணங்கள் நிறைய மலை மாதிரி சேர்ந்துகிட்டே போகுது. நீ மேல போறவன்னா உனக்கு தான் அது, நீ தான் அத்தனையும், நீ அவனுக்கு வழி கிடையாது. போ, நீ ஒரு கவலம் தானே இவ்வளவு தானே கொடுத்த, மலை மாதிரி இருக்கு, அதையும் நீ நரகத்துக்கு போன பிறகு நீ சாப்பிடணும், அவன் தலையேற்ற போட அப்படின்ற ஒரு முனிவர். அசிஷுகோ சாமி, தெரியாம பண்ணிட்டேன், இந்த விளையாட்டுத்தனமா பண்ணிட்டேன், குறும்புக்கார பையனா பண்ணிட்டேன், மன்னிச்சுக்கோங்க, ஐயோ எனக்கு நல்லா நான் முடியாது, ஐயோ ஐயோன்றான். என் பாவத்துக்கு தண்டனை பிராயசித்தம் என்ன அப்படின்னு கேட்கிறான். நீ நிறைய தான தர்மங்கள் பண்ணு, நிறைய பேருக்கு சாப்பாடு போடு, சந்தோஷமா இருக்கு, அன்னதானம் பண்ணு, வேம்பிலியம்மன் கோயில் கூட உணேசன் அன்னதானத்தை ஒரு நாள் பண்றது அப்படின்ற மாதிரி அவரு நிறைய தான தர்மங்கள் எல்லாம் பண்ணு அப்படின்னு சொல்லுவோம். தான தர்மங்கள் எல்லாம் பண்றான், நிறைய பண்ணிட்டு இருக்கிறான். ஒரு நாள் ஒரு பெண்மணி, அந்த பெண்மணி ரொம்ப விஷயம் ஞானம் தெரிஞ்சவர். அவர் கூட அவர் கணவனும் சேர்ந்து, அவருக்கு எல்லாம் நடக்கிறது எல்லாம் தெரியும். இல்லற வாழ்க்கையில இருந்தா கூட நடப்பது எல்லாமே தெரியும். கணவன் அவர் ரிஷி பத்தி அவர் வராங்க, 2 பேர் வராங்க. அன்னதானம் எல்லாம் கொடுக்கின்றான். அன்னதானம் கொடுக்கின்ற சமயத்துல அந்த மேல பாத்தீங்கன்னா அந்த கணக்கு கரைஞ்சிக்கிட்டே வருது. இந்த மலை குறைந்து கொண்டே வருகின்றது. சின்ன கொஞ்சம் அளவுதான் இருக்கு. அப்போ இந்த புறா சாப்பாடெல்லாம் பண்றான், எல்லாம் அங்க போறோம், அவ்வளவு மன்னன் ரொம்ப நல்லவன், எவ்வளவு நல்ல விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கிறான். அங்க போய் நம்ம அங்க அன்னதானத்துல அவனுடைய செய்யக்கூடிய தானக்க தர்மங்கள் நாமளும் வாங்கிப்போம், நம்ம புண்ணியம் கிடைக்கும்னா பக்கத்துல அவங்க வீட்டுக்கார சொல்றாரு, அடி போடியவள, அவன் விளம்பரத்துக்காக பண்றான், ராஜாவோட பப்ளிசிட்டிக்காக பண்றான், அவனுக்கு பெருமை கிடைக்கும், அதுக்கோசரம் அவன் விளம்பரப்படுத்திக்கிறதுக்காக எல்லாம் பண்றான், பெரியவன் அவன் அப்படின்றான். சாமி, தப்பு பண்ணிட்டீங்களே அப்படின்னு. என்ன அப்படின்னா, இத்தனை நாளா அவன் இந்த மாதிரி போன ஜென்மத்துல இந்த மாதிரி பாவம் பண்ணா, இந்த போன ஜென்மத்துல இந்த ஜென்மத்திலே பண்ண பாவம் தான் அது. அவன் முனிவருக்கு குதிரை சாணத்தை கொடுத்தா, அது மலை மாதிரி சேர்ந்து இருக்கு சொர்க்கத்துல. அது பிராய்ச்சிட்டு என்னன்னா, நிறைய தான தர்மம் பண்ணணும்னு அதுக்காக பண்ணிட்டு இருக்கலாம். இதெல்லாம் பண்ணிக்கிட்டதுனால அந்த குறைஞ்சுக்கிட்டே வந்தது இவனோட. அதனால மற்றவங்களுக்கு அது கொஞ்சம் கொஞ்சம் பிரிஞ்சு போயிடுச்சு, அந்த பாவங்கள்லாம் பிரிஞ்சு போயிடுச்சு. கடைசியில ஒரே ஒரு கவலம் இருந்தது, அதை நீ வாங்கிட்டியப்பா, அவனை பத்தி தப்பா பேசி நீ வாங்கிட்டியே, இதை நீ முடிங்கிட்டிய, உனக்கு சேர்ந்து பாரு மேல அப்படின்னு சொல்றான் அந்த ரிஷி பத்தினி. அதனால நம்ம தானம் பிடிச்சு கொடுத்தனா மாத்த பல்ல பிடிச்சு பார்த்தானான்ற கதை மாதிரி நம்ம ஒரு தான தர்மங்கள் செய்பவர்களை பற்றி குறை கூறக்கூடாது. என்னங்க இன்னைக்கு சாம்பார் சாதம் கொஞ்சம் அப்படி நெய் கொஞ்சம் 2 கிலோ நெய் விட்டுருக்கலாம், வெண்பொங்கல்ல முந்திரி பருப்பு கொஞ்சம் நல்லா போட்டிருக்காங்க, அரை ஃப்ரீயா கொடுக்குறாங்க, சாப்பிட்டு போங்க, அம்பாளுடைய பிரசாதம் இல்லையா? அப்படி இருக்கிற சமயத்துல நாம அதை பத்தி நாம இன்னைக்கு குறை சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். அதனால
கடவுள் என்ன சொல்றாருன்னா, தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை. நாம யாருன்னு உணர்ந்தா நமக்கு கேடு இல்லை. தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை. தன்னை அறியாமலேயே நான் யாருன்னு தெரியாமலே வாழ்ந்துட்டு இருக்கேன். நான் யார் என்ற விடையை 1ஆம் தேதி ஒருத்தர் கொடுக்க போவோம். தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான். தன்னை அறிவதை தானே தெரிந்து கொண்ட பின், நான் என்னை பத்தி அறியத்தை தானே தெரிந்து கொண்ட பின் தன்னை அர்ச்சிக்கத்தான் இருந்தானே அவனே அர்ச்சிக்கப்படுவனாக ஆகின்றான் அப்படின்னு யார் சொல்லியிருக்கார்? திருமூலர் சொல்லியிருக்கார். திருமூலர் இந்த திருமந்திரத்தை கொடுத்த மகான் சொல்லியிருக்கிறார். அதனால நம்ம யார் அப்படின்றத அறிஞ்சுக்கணும், அன்போடு இருக்கணும், பண்போடு இருக்கணும். வீட்டில் நம்ம ஒருத்தர் சொல்றதை கேட்டு நடத்தணும். எப்பவுமே பொண்டாட்டி பேச்சியும் கேட்டுட்டு இருக்கக்கூடாது, புருஷன் பேச்சியும் கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. எது சரி எது தப்பு அப்படின்னு கேட்டபடி அதுக்கேற்ற மாதிரி முடிவெடுத்து ஒரு நல்ல முடிவை கணவன் மனைவி இணைந்த ஒரு கூட்டு வாழ்க்கை நடத்தணும். ஒருத்தர் வீட்டுல ராத்திரில முடியாம 3 மணிக்கு படுத்துட்டு இருக்காங்க. ஒரு குடிகாரன் வாசல்ல முடிச்சிடலாம். குடிகாரன் வாசல்ல கதவை தட்டுறான். அந்த வீட்டுக்காரர் வராரு, தள்ளி விடுங்க தள்ளி விடுங்க, வாங்க தள்ளி விடுங்க தள்ளி விடுங்க தள்ளி விடுங்க. என்னடா கொட்டுற மழையில வாசல தள்ளி விடுங்க தள்ளி விடுங்க தள்ளி விடுங்கன்றிய, எதனா தள்ளி விட எதனா தள்ளி விட, வாங்க தள்ளி விடுங்க தள்ளி விடுங்கன்றான். பொண்டாட்டிதான் வரா. வாசல் இதை தள்ளி விடுங்க தள்ளி விடுங்கன்னு சொல்றானே, அவனுக்கு உதவலாமா குடிச்சிருக்கலாம் போட்டுக்கு, தள்ளி விடலாமா வேணாமா, நான் அம்மனை தான் பண்ண போறாமா அப்படின்னு கேட்கிறான். அவன் பொண்டாட்டி சொல்றா, நம்ம ஒரு வாட்டி ரோட்ல கார்ல போற சமயத்துல கார் நின்று போச்சு இல்ல, அப்ப அந்த காரை தள்ளி விடுங்கிறதுக்கு ஆள் நம்ம தேவைப்பட்டதில்ல, யாருமே கிடைக்கல இல்ல. அவன் குடிச்சிருந்தாலும் அவனும் மனுஷன் தானே, அவனுக்கு என்ன பிரச்சனை, வாங்க போய் பார்த்துருப்போம், கொட்டை மலையில போய் பார்க்கலான்னு போறான். அங்க இருட்டுல போனா அவன் தங்குன்னு ஊஞ்சல் உட்கார்ந்து இருக்கான். இது தள்ளி விடுங்க, இந்த ஊஞ்சலை தள்ளி விடுங்க அப்படின்றான். அது பாவி உன் பேச்ச கேட்டீங்க வந்தா கொற்ற மழையில வந்தா அவன் இதே மாதிரி பண்ணிட்டாங்க. எதை கேட்பது எதை கேட்க கூடாது என்பதை நாம் திட்டமிட்டு செயல்பட வேண்டும். வாழ்க்கையில இறைவனை அறிய வேண்டும். தன்னை அறிந்த பின், தான் அறிந்து கொண்ட பின் தன்னை அர்ச்சிக்கப்படுவதுதானே அப்படின்னு சொல்ற மாதிரி நம்மளை நாமே நம் உணர்ந்து கொண்டு இறைவனை வணங்குவதுதான் சரணாகதி என்று சொல்லக்கூடிய அந்த தத்துவம். சரணாகதி தத்துவம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹரே கிருஷ்ணா கூட 2 கையில தூக்கி ஹரே கிருஷ்ணா சொல்லுவாங்க. எல்லாம் நீ கைகளை 2 ஃபுல் சரண்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 கைகளை தூக்கிய ஃபுல் சரண்டர் அப்படின்றது. அந்த மாதிரி சரண்டர் ஆன காலத்துல தான் தன்னை திரௌபதி இப்படி பிடிச்சிட்டு இருக்கிற வரைக்கும் சுவாமி வரவே இல்லை. 2 கையை விட்ட பிறகுதான் இறைவன் அவரை காப்பாற்றால். அவருடைய துச்சாதன் துகிலுகின்ற சமயத்துல நிறைய வஸ்திரங்கள் அவளுக்கு நிறைய இழுக்க 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 போத்தீஸ் கல்வி, காஞ்சிபுரம் பட்டு, தர்மாவரம் பட்டு, ஆரணி பட்டு, அந்த பட்டு இந்த பட்டு, எல்லா ஜவுளி கடையிலிருந்து இருக்கிற பட்டு எல்லாம் துணிகள் எல்லாம் கொண்டு சுவாமி குடிச்சு கழிச்சு துச்சாதன் 2 மாலுக்கு ஒரு அளவுக்கு ஆகிவிட்டான் இல்லையா. அதனால சரண்டர் ஆகணும் இறைவன் கிட்ட. இறைவன் கிட்ட சரண்டர் ஆகிறது தான் ஒரே வழி. வாழ்க்கையில முழுக்க பரிபூரண சரணாகதி. பரிபூரணம் பரிபூரணம் 2 விஷயத்த பரிபூரணம் சொல்லுவாங்க. குரு கடாட்சம் அப்படின்னு நம்ம பார்வதி பதையகர மகாதேவான்னு சொல்லுவோம். கோவிந்த நாம சங்கீதம் கோவிந்தா கோவிந்தா சொல்லுவோம். வெற்றிவேல் முருகன் கரோகரா அப்படின்னு சொல்லுவோம். 2 விஷயத்துக்கு பரிபூர்ணம் என்ற வார்த்தையை உபயோகப்படுத்துவாங்க பெரியவங்க. குரு கடாட்சம் பரிபூரணம், குருவோடைய அருள் பரிபூரணமா இருக்கணும்னு சொல்லுவாங்க. 2வது சிவகடாட்சம் பரிபூரணம், சிவகடாட்சமும் பரிபூரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இந்த பரிபூரணமாக இருக்கக்கூடிய இந்த சிவராத்திரி இணைஞ்சு வரக்கூடிய இந்த நாள்ல இன்னைய தினம் அங்காளம்மன், இந்த அங்காளம்மன் இந்த அமாவாசை நாயகி என்ற தலைப்பை கொடுத்து அப்படின்னு நம்ம நிறைய விஷயம். அமாவாசை நாயகி, அமாவாசை நாயகி என்று சொன்னால் அமாவாசை நாயகி அங்காளம்மன் மாத்திரம் இல்லை, அபிராமி கூட அமாவாசை நாயகி தான். அபிராமப்பட்டதற்கு அமாவாசை பௌர்ணமி நிலவை காட்டியவள்.
அந்த ஆதிபராசக்தி. அதனால் அபிராமி அம்பாள் எல்லாமே அமாவாசை நாயகி. அமாவாசை என்பது என்ன? கிருஷ்ணபக்ஷம் முடிந்து பௌர்ணமியை நோக்கி வளர்பிறையை ஆரம்பிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. அந்த வளர்பிறை தொடங்கக்கூடிய சமயத்தில் வருவதுதான் அமாவாசை. அந்த அமாவாசை முன்னோர்கள் மாத்திரமல்ல, நம் முன்வினைகள் தீர்க்கக்கூடிய நாளாகவும் இந்த நாளில் இந்த அமாவாசை இருக்கு. அந்த அமாவாசை நாயகியாக இருந்து நம்ம எல்லாம் மாற்றம் இருக்கக்கூடிய மகாசக்தி அங்காள பரமேஸ்வரியாக இருக்கும், வேம்புலி அம்மனாக இருக்கும். அனைத்தும் சக்தி ஸ்வரூபம். சக்தி 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 சக்தி, எங்கும் சக்தி, எதிலும் சக்தி, எல்லாம் சக்தி. உலகமெங்கும் சக்தி நெறி ஓங்க வேண்டும் அப்படின்னு சொன்ன மாதிரி சக்தி நெறி ஓங்க வேண்டும். தர்ம சிந்தனையோடு இருக்க வேண்டும். நியாயங்கள் நடைபெற வேண்டும். நாம சனாதன இந்து தர்மத்துக்கு ஆபத்து வருகின்ற சமயத்தில் அதை காப்பதற்காக நாம் முன்வர வேண்டும். அந்த மலை இந்த மலை யாருக்கு சொன்னோம், திருப்பரங்குன்றம் யாருக்கு சொன்னோம் அப்படின்னு, அது அங்க மேல ஒரு தர்கா இருக்க சிக்கந்தர் மலைன்னு சொல்றாங்களே அப்படின்னு கிருபானந்த வாரியார் சொல்லிட்டு கேட்டாங்களா, அது சிக்கந்தர் மலைன்னு சொல்றாங்களே அப்படின்னு. ஆமா, கரெக்டா தான் சொல்றாங்க. ஆனா என்னங்க நீங்க எப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, கிருபானந்த வாரியார் சாமி சொன்னாரா, நம்ம பெயர்களுக்கு முன்னாடி இனிஷியல் வைப்போம் இல்லையா, கந்தனுடைய அப்பா சிவன், அதனால சி கந்தர் மலை, கந்தனுக்கு சொந்தமான மலை, அதுதான் சி கந்தர் மலை, அதுதான் திருப்பரங்குன்றம் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். கிருபானந்த வாரியாருடைய வாக்கு சாதுரியம். அவரை பத்தி சொல்லிட்டே இருக்கலாம். திருவிளையாடல் படம் வந்திருக்க சமயத்துல அவர் உபன்யாசம் பண்ணிட்டு இருக்காரு ஒரு இடத்துல. அப்போ ஒரு பையனை பார்த்து கேட்கிறாரு, தம்பி சிவனோட அப்பா யாருடா அப்படின்னு கேட்டாரு. திருவிளையாடல் நடிச்சது யாரு? சிவாஜி. சிவாஜின்ற பையன். தப்பா சொல்லிட்டேன். ஆமா, கரெக்டா தான் சொல்லியிருக்கான் பையன். நீங்க நேருஜி சொல்றீங்க, காந்தியை காந்திஜி சொல்றீங்க, சிவனை சிவாஜின்னு சொல்லியிருக்கிறான், சிவனை சிவாஜின்னு சொல்லியிருக்கிறான், கரெக்டா தான் சொல்லியிருக்கிறான் அந்த பையன் அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் இப்படிப்பட்ட ஒரு தவறான விஷயத்தை கூட ஞானிகள் பெரியவங்க எல்லாம் வந்து அழகாக ஒரு அந்த சூழ்நிலையை மாற்றி நல்லதொரு சூழ்நிலையை கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு பக்தி நெறிய, அதை பக்தி எல்லாமே பக்தியாக சிந்திக்கக்கூடிய, அனைத்திலும் பக்தியாக சிந்திக்கக்கூடிய எல்லா ஒரு விஷயம். அதனால ஒரு ஞானியை கூட்டிட்டு போயிட்டு ஒரு மாதிரி ஒரு உபன்யாசகர் கூட்டு போயிட்டு எந்திரன் படம் போட்டு போயிட்டாங்க. நாமதாரி போட்டு நாமெல்லாம் போட்டு பட்ட உபன்யாசம் பண்ணக்கூடியது போயிட்டு போயிட்டாங்களாம். எந்திரன் படம் பார்த்துட்டு எல்லாத்தையுமே நீங்க சொல்லுவீங்களே, இந்த எந்திரன் படம் ரஜினிகாந்த் படத்தை பாத்தீங்களா, அதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரிஞ்சது அப்படின்னு தெரிஞ்சது, ஆன்மீக விஷயம் தெரிஞ்சது. என்ன தெரிஞ்சது? மனிதன் என்ற ரோபோவுக்குள் ரெட்சிப்பை போட்டுட்டோம் சொன்னா நம்ம காமம் குரோதம் மதமாச்சியம் கேடுகிட்டு அலைஞ்சுவோம். அந்த சிப்பை மாத்திட்டோம்னா அந்த எந்திரன் எப்படி மாறுறான் பாருங்க. நமக்குள்ள இருக்கக்கூடிய ரெட்சிப்பை எடுத்துட்டு ஆன்மீகம், தெய்வ பக்தி, ஒழுக்கம், கட்டுப்பாடு என்ற பச்சை கிரீன் சிப்பை போட்டோம் சொன்னா நம்ம மனிதன் என்ற ரோபோ இயக்கப்படுவார், நன்றாக இருப்பார். ஆகவே நமக்குள்ள இருக்கக்கூடிய காம குரோத மதமாச்சியம் எல்லாம் அந்த ரெட்சிப்பை அம்பாள் கடையில் தூக்கி போட்டு அவர்கிட்ட இருந்து பச்சை வண்ண ஆடையை, பச்சை அம்மா தேவி, பச்சை அம்மா வேம்புலி அம்மா, அங்காரம்மா, செங்காரம்மா, ஆங்காரம்மா, ஓங்காரம்மா, முத்துமாரி, கருமாரி, மகமாரி என்று அவளை பிரார்த்தனை செய்து நம் மனதிற்குள்ளே கிரீன் சிப்பை கொண்டு வைப்போம். நாம் முழு மனிதர்களாக மாறுவோம் என்று சொல்லி வாய்ப்பளித்தது நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஓம் சக்தி பராசக்தி.